எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. Super Saravana Stores. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் வந்துச்சு இல்லையா? கோவிட் வந்தப்போ வந்து நிறைய கிரகங்கள் ஒன்று சேர்ந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம்லாம் நிறைய கிரகங்கள் ஒரே இதுலேயே கும்பராசிலேயே நிறைய கிரகங்கள் இருந்தது. கும்பராசினாலே அது வந்து கூட ஒரு கும்பரம், அது இவ்வளோ என்ன இருக்குன்னே தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வடிவமே பாருங்கள், உருளை விஷயங்களாக இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் ஆபத்துகள் வருது. சிம்மம் என்றாலே இது அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். சூரிய பகவானுடைய வீட்டாதிபதி அந்த இடம். சூரியன் தான் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவானும் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இந்தியானாலே ஒரு ஆன்மீக நாடுங்க. அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம நாடெல்லாம் வந்து டச் பண்ண முடியாத மாதிரியான விஷயங்கள் என்னதான் நீங்கள் பண்ணாலுமே இது கடைசியில் பார்த்தா சித்தர்கள் வாழ்ந்த ஒரு பூமினால நிச்சயமாக நம்ம இந்தியாவுக்கு அஃபெக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது எப்படி எஃபெக்ட் ஆகும்? அந்த விலைவாசியில் எஃபெக்ட், கோல்டில் எஃபெக்ட் ஆகும், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எஃபெக்ட் ஆகிறதுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது பேர் வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜி என்று சொல்லுவாங்க. முண்டேன் அஸ்ட்ராலஜி வச்சு தான் நம்ம இப்போ வந்து உலக நாடுகளுக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு அழகாக சொல்லி விளக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு சிலிண்டர்னு சொன்னீங்கன்னா அதுக்குண்டான விளக்கத்தை சொன்ன செவ்வாய். ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ஜோதி சுடர் என் ஞானரதம் மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கங்க. இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார் வந்து போயிட்டே இருக்குது. இதனால எல்லா நாடுகளுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமாக நம்ம சமையல் அறை வரைக்கும் வந்தாச்சு. கேஸ் தட்டுப்பாடு, வண்டிக்கான பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படின்றது இருக்குன்ற பயத்துலேயே வந்து மக்கள் எல்லாருமே வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கு. இந்த வார் அப்படின்றது வந்து ஜாதகத்தில் ஏற்கனவே ஜோதிடத்தில் ஏற்கனவே குறிப்பிட்டப்பட்டு இருக்கா? இந்த வார் எப்போ முடியும், எதனால் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம். ஸோ இந்த வாருக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? அதை பற்றி சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் வந்துச்சு இல்லையா? கோவிட் வந்தப்போ வந்து நிறைய கிரகங்கள் ஒன்று சேர்ந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம்லாம் நிறைய கிரகங்கள் ஒரே இதுலேயே கும்பராசிலேயே நிறைய கிரகங்கள் இருந்தது. இப்போ தான் ஒவ்வொன்றா வந்து பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க, பார்க்குறீங்க. ஸோ வந்து பொதுவாகவே இந்த வாருக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் நிச்சயமாக சம்மந்தம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் வந்து ஒரு கட்டங்கள்லாம் வந்து குறிப்பிடுது. நிறைய விஷயங்கள்லாம் அதில் இருக்குங்க. பெரிய டீப்பான ஒரு சப்ஜெக்ட் அது. அதுக்கு வந்து வேணால் முண்டேன் அஸ்ட்ராலஜி என்று சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ராகு மேஜர் பிளானட் தான் ரொம்ப நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ராகு பகவான் அதில் 1.5 வருஷம் ஒரு கட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் அந்த 7.5 பிடிச்சிச்சா அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய், இது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ சூரியனுடைய நிலை எப்படி இருக்குது, செவ்வாயோடைய நிலை எப்படி இருக்குது, இந்த கடுங்கோல் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னும் போது இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா ராகுவும் செவ்வாயும் ஒன்றாவே இருக்குங்க. இது நம்ம எப்படின்னா இதுலேயே நான் வந்து சொன்னேன், நான் கோல்டு விஷயங்கள்லாம் சொன்னேன், நம்ம வந்து விலை ஏற்றங்கள் ஆகும்னு சொன்னேன். ஏன்னா அதற்கு யார் காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட காரகத்துவத்தை இது சொல்லுதுங்க. ஸோ குருவோட காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு பிளானட்டுக்குமே அந்த அதாவது உலோகங்கள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி சொல்கிறோம். அது சனி பகவானை பார்த்தீங்கன்னா நீங்கள் இரும்பு சொல்லுவோம். அதே மாதிரி சூரியனுக்கு தாமிரம் என்று சொல்வோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து குரு பகவான் சொல்கிறோம். ஸோ இந்த கோல்டு அப்புறம் இந்த சிலிண்டர் பிரச்சனை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது பொதுவான விஷயத்திற்கும் நம்ம ஜோதிடம் பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கோச்சாரம் என்று சொல்கிறாங்களே, என்னதான் இது வந்து எப்படின்னா கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம வந்து இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க முடியுங்க. சரி, கோச்சாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு ஜாதக கட்டத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கும்ப ராசியில் இருக்காங்க. சரி, கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகு யார் கூட இருக்காங்க? சனி பகவானோட இருந்தாங்க, அப்புறம் செவ்வாயோட இருந்தால் நிறைய பிளானட்ஸ்லாம் ஒன்றா இருந்துச்சுங்க. ஸோ அந்த ஸ்தானத்தில் அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ப்ராப்ளம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ஏன்னா செவ்வாயை வந்து அங்கே சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கும்பராசினாலே அது வந்து கூட ஒரு கும்பரம், அது இவ்வளோ என்ன இருக்குன்னே தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வடிவமே பாருங்கள், உருளை விஷயங்களாக இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஆபத்துகள் வருதுன்ற மாதிரி. இந்த ராகு, இந்த மேஜர் பிளானட், இந்த அதாவது தீய கிரகங்கள் என்று சொல்வார்கள், அதாவது பாப கிரகங்கள் என்று சொல்லுவாங்க.
ஸோ அந்த ஸ்தானத்தில் வந்து ராகு, சனி, செவ்வாய் இது மாதிரிலாம் ஒன்றா கூடி இருந்துச்சு. சூரியன்லாம் ஒன்றா இருந்திருப்பாங்க. இது மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். ஏன் நாட் ஒன்லி ஃபார் வேர்ல்டு, உலகத்துக்கே வந்து மன உளைச்சல்கள் வந்திருக்கும். மன அழுத்தங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸு ஒரே குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சனி வந்து மாறிட்டார். எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துக்கு வந்திருக்காரு. இப்போ வந்து இந்த ராகு செவ்வாய் இந்த காம்பினேஷன்லும் ப்ளஸ் சூரியன்றது எது பார்த்தீங்கன்னா சூரியனோட வீடு அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குரியது. சிம்மம் என்றாலே எது? அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். சூரிய பகவானுடைய வீட்டு அதிபதி அந்த இடம். இப்போ சூரியன் தான் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவானும் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிளானட்ஸ் அந்த பிளானட்ஸ்லாம் நேருக்கு நேராக பார்த்து கொண்டு இருப்பது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன்ஸ் எல்லா கொடுங்கோள்களும் அப்படியே வந்து ஒன்றா காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது நான் சொன்ன அந்த சிலிண்டர் செவ்வாய்ன்றது எது? நெருப்பு சம்மந்தப்பட்டது. சிலிண்டர் என்னது? செவ்வாயினாலே உங்களுக்கு சிவப்பு கலர் தான் உங்களுக்கு சிலிண்டர்னு தெரிஞ்சிடும் தெளிவா. அதே மாதிரி வந்து கும்பம் நிறைய நான் சொன்ன அந்த ஷேப்புக்கு வந்துருச்சு. ஸோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கேஸ் வந்து பர்ஸ்ட் ஆகிடும். ஈவன் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வார் இல்லை, அதனால என்ன ஆகுது? கேஸ் பற்றாக்குறையாக ஆகிடுது. ஏன்னா இங்கேயும் அஃபெக்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு கடவுள் புண்ணியத்தில் உயிர் இருக்குன்னு சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வசிப்பவர்கள்லாம் இந்த போர் காலகட்டத்தில் தயவு செய்து அவங்கவுங்க நாட்டிற்கு திரும்புவது மிக நல்ல விஷயம். ஈவன் எங்கே இருந்தாலும் மலேசியா இருந்தாலும் சரி, சிங்கப்பூர் எங்கே இருந்தாலுமே அவங்கவுங்க துபாயில் இருந்தாலும் இங்கே வர்றது ரொம்ப நல்ல விசேஷன்றது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கே கொஞ்சம் இந்தியானாலே ஒரு ஆன்மீக நாடுங்க. அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம நாடெல்லாம் வந்து டச் பண்ண முடியாதுன்ற மாதிரியான விஷயங்கள் என்னதான் நீங்கள் பண்ணாலுமே இது கடைசியில் பார்த்தா சித்தர்கள் வாழ்ந்த ஒரு பூமினால நிச்சயமாக நம்ம இந்தியாவுக்கு எஃபெக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது எப்படி எஃபெக்ட் ஆகும்? அந்த விலைவாசியில் எஃபெக்ட், கோல்டில் எஃபெக்ட் ஆகும், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எஃபெக்ட் ஆகிறதுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் காரணமே தவிர அந்த பிளானட்ஸ் தான் முக்கியமாக. இப்போ அந்த பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் மாறுறது எப்படி பார்த்தீங்கன்னா 6 மாதத்திற்கு நிச்சயமாக அது வந்து இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீடிக்கத்தான் செய்யும். ஸோ நம்ம வந்து ஐயோ இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சுன்னா நம்ம சொல்ல முடியாது. 6 மாதத்துக்குள்ளார நம்ம வந்து இதை முடியறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பெரிய தலை வந்து உருள்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பெரிய தலைனும் போது ஒரு தேசத்தினுடைய தலைவர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த தேசமாக இருந்தாலும் சரி, ஏதாவது வேர்ல்டில் இருக்கக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய ஒரு பிரதமருக்கு, ஒரு ஜனாதிபதி, இது மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அழிவு, ஒரு பெரிய ஒரு கண்டம்னே சொல்லலாங்க. இதெல்லாமே இப்போ வரப்போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது. ஸோ வந்து இந்த போர் வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாதுன்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். எனக்கு என்னோட அபிப்பிராயம் பிளானட்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் இதெல்லாம். இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது செவ்வாயும் மாறுவார். அப்படி இப்படி மாறும்போது கூட எப்போ ஓரளவுக்கு அந்த தாக்கங்கள் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கோ பேச்சுவார்த்தை இது வந்தாலும் வரும். இந்த மார்ச் ஏப்ரல்லாம் வரதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். இப்போ எல்லாமே அவங்க உக்ரத்தில் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த கிரகங்கள் மாறவில்லை, அதுதான் ஒரு விஷயம். அதே நிலைப்பாடு இருக்கு, அப்படி இருக்கிறதுனால அப்படியே இருக்கு. ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா இந்த மார்ச் ஏப்ரல்லே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. ஏன்னா மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு இன்னும் அதிகமாக உச்சபட்ச விஷயத்துக்கு வந்துடும். திடீர்னு 2 லட்சம் வரைக்கும் கூட போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கூடுமான வரைக்கும் தங்கம் வாங்குறது என்ன போட்டுக்கிறதுக்கு இல்லையோ சமயத்துக்கு நம்ம அடக வைக்கிறதுக்காக வாங்கி வச்சுக்கிறோம், உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து நம்ம அது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் வந்து அது அதிகமாகிடுச்சு இப்போ கம்மியாகிடுச்சு நம்ம இன்னும் கம்மியாகுமா? அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ நம்ம கூடுமான வரைக்கும் தங்கம் விலை என்னைக்கு பார்த்தாலுமே அது ஏறிட்டு தான் இருக்கும். முன்ன பின்ன அது ஏறினதுலேருந்து கம்மியாக இருக்குமே தவிர குறைஞ்ச பாடலாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறதும் நல்லது தான். அதே மாதிரி இந்த சிலிண்டர் பற்றாக்குறையெல்லாம் ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. மேம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வாரம் தொடங்கினதுக்கு அப்புறம் இது வந்து வேர்ல்டு வார் 3 மாற வாய்ப்பு இருக்கா? பெரிய என்ன ஒரு விஷயமா நியூக்ளியர் வெப்பன்லாம் வச்சுருக்காங்கன்னும் போது அதெல்லாம் வெளிவர வாய்ப்பு இருக்குது, அந்த வாரம் மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பயமும் இருக்குது. ஜாதகப்படி அப்படி இது பெரிய விதமாக மாறுமா இல்லைனா வந்து சின்னதாக குறைஞ்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி. நிச்சயமாக வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இந்த 6 மாதத்துக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு வாங்கல்ல. கிரிட்டிக்கல் இதில் இருக்கும், எல்லாமே கடவுளை வேண்டிக்கிங்கன்ற மாதிரியான பொசிஷன் தான் இது. நாங்கள் பார்த்த வரைக்கும் 6 மந்த்ஸ் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது. இது இல்லைனா அது இல்லைனா இது. நீ சொன்ன மாதிரி 3rd வார் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு 6 மந்த்ஸ் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் எல்லாருமே மக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. ஓகே மேம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. முன்கூட்டியே வந்து ஜாதகத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த வருடம். ஏன்னா வருட பலர்னு பார்க்கும்போது இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் நடக்க போகுது, இல்லை இயற்கை பேரழிவு வரப்போகுது அப்படின்றது எல்லாமே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி முன்கூட்டியே எப்படி தெரிய வருது
வருது அப்படின்றது இருக்குல்ல மேம் ஜாதகத்துல, ஆமாங்க. அது வந்து முக்கால்வாசி வந்து எல்லாமே கரெக்டா நடந்திருக்கு. கோவிட் வரும்னு சொன்னாங்க, நிலச்சரிவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அது வந்து கேரளாவில் நடந்துருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் வருது. இப்போ இந்த வாரும் நிறைய பேர் குறிப்பிட்டிருந்தாங்க, வாரம் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஜாதகத்துல எப்படி அது குறிப்பிடுறாங்க, அதுக்கு அது எப்படி வந்து கண்டுபிடிக்கப்படுது, அது ஒரு டீட்டெயிலாக சொல்ல முடியும்? அதுதாங்க ஒரு விஷயம். இப்போ நான் சொன்ன ஒரு விஷயம்தான். இந்த ராகு கேதுக்கள், அப்புறம் வந்து குரு பகவானுடைய நிலை, செவ்வாய் சனி, சனி வீட்டில் செவ்வாய் இருக்கிறது, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இதெல்லாமே நம்ம பிரச்சனைனால தான் உலகத்துக்கே பிரச்சனை வந்ததே காரணம். ஸோ அதுதான் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக முதலே விளக்கிட்டேன். இன்னும் என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோள்களுடைய மாற்றங்களும் தான் ஒரு அழிவுக்கும் காரணமாக இருக்குங்க. அதனால அது வந்து ஈவன் வந்து நோய்கள் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கொடிய நோயெல்லாம் நிறைய பேருக்கு வரும். அதற்கும் இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு நாட்டுக்கு இல்லைன்னா இந்த உலகத்துக்கே ஒரு ஜாதகம் அப்படின்ற மாதிரி இருக்குதா? இப்போ ஒரு நாட்டுக்கான ஜாதகம் அப்படி இல்லை ஒரு நாடோ இல்லை ஒரு மாநிலம்னும் போது எதை வச்சு அது குறிப்பிடுவாங்க அப்படின்றது? அது பேர் வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜி என்று சொல்லுவாங்க. முண்டேன் அஸ்ட்ராலஜி வச்சு தான் நம்ம வந்து இப்போ உலக நாடுகளுக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு அழகாக சொல்லி நான் நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு சிலிண்டர்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான விளக்கத்தை சொன்னேன். செவ்வாய் அந்த கும்பத்துடைய ஸ்தானம், அந்த வீச்ச அதிபதி, இது மாதிரியான விஷயங்களை சொன்னேன். சனின்றது வாயு தானே, வாயு பிளானட் தான். ஸோ கேஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. ரெட் கலருக்கு உண்டானது தான் செவ்வாய் விஷயங்கள். காம்பினேஷனே அழகாக தெரிஞ்சு இதெல்லாமே தான் நம்ம இப்படிதான் பார்த்து சொல்ல முடியும் நம்ம ஒரு விஷயங்கள். அதே மாதிரி உண்டான கோச்சார நிலைகளை வைத்து தான் நம்ம வந்து பிளானட்டரி ப்ரெஷன்ஸ்லாம் பிரச்சனையா இருக்குன்றத நம்ம தெளிவாக சொல்ல முடியுங்க. ஸோ இதுதான் விஷயம், இப்படி தான் பார்க்கணும். ஓகே, எந்தெந்த பிளேஸ்ன்ற விஷயங்கள் கூட நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோன்னா இன்னும் அறுதிட்டு சொல்ல முடியும். ஓகே மேம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஷார்ட்டாக இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பேசியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு நாடுகளுக்கு எப்படி வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, இல்லை நம்ம தமிழ்நாட்டு ஜாதகம்னா எதை சொல்லுவோம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக வந்து விளக்கி சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. எனக்கு